ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த லெந்து ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome all of you to our Friday Lent service. Come, let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we thank you, Lord, for this beautiful day. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் உம்மை ஆராதிக்க. Father God, you have given us, Lord, this day to worship you. உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you, Lord, for your wonderful word. ஆண்டவரே, இந்த லெந்து ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுதும் கூட பயபக்தியாக நாங்கள் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we pray that, Lord, you will help us to participate in this Lent service, Lord, reverently. உடைய கேட்க இருக்கிற வார்த்தைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for the word that we are going to hear in a while. எங்களோடு கர்த்தர் பேசுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Speak to us, Lord, we pray. எங்களோடு பேசும். Speak to us, Lord. We thank you, Lord. அப்பா, எங்களோட ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னமாய் தங்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Wherever, Lord, our people has gathered to worship you, Father, we pray, Lord, that your spirit will be with them. Your spirit will bless them. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஆசீர்வதியும். We humble ourselves before you. Lead us and guide us, Lord. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலை நாம் பாடுவோம். Shall we all stand to sing the opening song? Please be seated. Let us remain in prayer. நாம் அமர்ந்திருந்து ஜெபம் செய்வோம். Once again, Lord, we come before the throne of grace. We give you thanks. பரமபிதாவே, படியாக கிருபாசனத்தின் முன்பதாக இந்த வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. You are a good God, Lord. நீர் நல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா, அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Your mercy and your grace is everlasting. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே அதுக்கு ஒரு முடிவில்லை. And your love is new every day, Lord. உம்முடைய அன்பு அப்பா ஒவ்வொரு நாள்தோறும் புதிதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father God, we grab this opportunity to confess all our sins and our trespasses before you. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எங்களுடைய பாவ குற்றங்களை ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. Forgive us, Lord, we pray. எங்களை தயவாக கர்த்தர் மன்னிப்பீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். You are a merciful God. நீர் கிருபை உடையற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. If we confess our sins and our trespasses honestly before you, you are just to forgive us. ஆண்டவரே, எங்களுடைய பாவ குற்றங்கள் யாவுமுக்கு நேராய் உத்தமத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது நீர் நிஜமாலும் எங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. We thank you for your love, Lord. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக இந்த வேளையிலும் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father God, we pray that, Lord, we should participate in this Lenten service reverently. ஆண்டவரே, இந்த லெந்து ஆராதனையிலே நாங்கள் பயபக்தியோடு ஆண்டவரே பங்கு கொள்ள வேண்டும். We shouldn't be playful, Lord, in your things. ஆண்டவரே, உம்முடைய காரியத்தில் நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாதப்பா. Help us to participate reverently.
பயபக்தியோடு பங்கு பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். As many of us, O Lord, are fasting in this Lenten season, help us, Lord, to remember those who are in need, those who are poor. இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே, அநேகர் நாங்கள் உபவாசத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஏழை மக்களையும் அப்பா தேவையுள்ள ஜனங்களை நாங்கள் நினைவு கூற கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Help us, O Lord, to say an honest intercession for ourselves and for other people. ஆண்டவரே, ஒரு உண்மையான ஜெபம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் ஏறெடுக்க உதவி செய்வீராக சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. You have taught us, O Lord, a lot of things about fasting in the Bible. Help us, O Lord, to do the correct, the fasting which you will be going to accept. அப்பா நீர் ஏற்றுக்கொள்கிறதானே சரியான உபவாசத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்படியாக ஜெபிக்கிறோம். We shouldn't, Lord, put up our fasting as a display for you to see. ஆண்டவரே, இந்த உபவாசமானது ராஜா ஒரு டிஸ்பிளேயாக ஆண்டவரே இடத்துல காட்டுவதற்கு நாங்கள் செய்யக்கூடாது. Help us, O Lord, to do fasting wholeheartedly. முழு இருதயத்தோடு ஆண்டவரே இதை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்கப்பா. We humble ourselves before you, Lord. உமக்கு நேராக ஆண்டவரே ராஜா நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. Father God, we pray that, Lord, you will bless us. You will bless our wonderful members of TMC Kuala-Lumpur. இந்த சபையை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தர் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. We thank you, Lord. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்ம வேத பாடத்திற்காக நாம் எழும்பி நிற்போம். Shall we all stand for the scripture reading? Today's scripture reading is taken from Mark chapter 9 verses 42 until 50. இன்றைக்காக தேர்ந்தெடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 தொடங்கி 50 முடிய. மிஸ் சாந்தி will read for us in English. சகோதரி சாந்தி அவர்கள் தமிழிலே நம்மளுக்காக வாசிப்பார்கள். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் மார்க் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 50 முடிய. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்குறதினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நகரத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்குறதினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுகிறதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்குறதினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினாலும் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்றது போனால் அதற்கு எதினால் சாரமுண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமுள் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். கர்த்தர் தாமே இத்திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. The scripture reading is taken from the book of Mark chapter 9 verses 42 to 50. And if someone causes one of this little one who believe in me to sin, it would be better for him to be thrown into the sea with the large millstone tied around his neck. If your hand causes you to sin, cut it off. It is better for you to enter life maimed than with 2 hands to go into hell, where the fire never goes out. And if your foot causes you to sin, cut it off. It is better for you to enter life crippled than to have 2 feet and be thrown into hell. And if your eye causes you to sin, pluck it off.
It is better for you to enter the kingdom of God with one eye than to have two eyes and be thrown into hell, where their womb does not die and the fire is not quenched. Everyone will be salted with fire. Salt is good, but if it loses its saltiness, how can you make it salty again? Have salt in yourself and be at peace with each other. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த லெந்து ஆராதனைக்கு மறுபடியுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். I want to welcome all of you for our Lent service. Come, let us look to God in prayer. வாருங்கள் நம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Loving God, I want to thank you for our Lent service. Lord, we know that you are with us today. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. யூ ஆர் இன் அவர் மிட்ஸ். எங்கள் மத்தியிலே நீ அசைவாடி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த லெந்து காலங்களிலே நோக்கி நாங்கள் பார்க்க ஜெபிக்க கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to thank you for this great privilege for us to look upon you during this Lent season, O Lord. மெய்யாகவே ஆண்டவரே, இந்த காலங்களில் வேதங்களை அதிகமாக வாசிக்கவும் உம்முடைய சமூகத்தில் நான் நெருங்கி சேரவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to thank you once again for the great opportunity given to us to read your word and meditate during Lent season of Father. Be with us, and Lord, we pray that you will speak to us this evening. இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு இந்த லெந்து காலங்கள் ஒரு சரியான ஒரு காலங்கள், அது சிறந்த ஒரு காலங்கள். காரணம், நம்மை மறுபடியுமாக சோதித்து பார்ப்பதற்கும் அதே நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி சேருவதற்கும் பரிசுத்தத்தைக்கு நாம் பாடுபடுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலங்களாக இந்த லெந்து காலங்கள் நமக்கு அமைகிறது. Dear friends, Lent season is the right and best time for us to reflect and closer to God and strive for holiness. இன்றைக்கு இந்த சாய நேரத்திலே பரிசுத்தத்திற்காக பாடுபடுங்கள் என்கிற தலைப்பிலே நான் தெய்வ செய்தியை நான் பேச ஆசைப்படுகிறேன். இது மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 50 வரை நாம் தியானம் செய்வோம். And today my sermon title is Strive for Holiness, taken from Mark chapter 9 verse 42 to 50. பிரியமானவர்கள், நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் நாம் இருந்தாலும் கூட பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமாக இருக்கிறது. Holiness is most important things in our Christian life. At the end of Mark chapter 9, Jesus clearly teaches about two dangers we face on daily basis. மார்க் 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை தெளிவாக போதித்திருக்கிறார். இரண்டு ஆபத்துகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கிற இரண்டு ஆபத்துகளை குறித்து இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். The first danger is found in Mark chapter 9:42, the danger of causing other believers to sin. முதல் ஆபத்து 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே மற்றவர்களை பாவத்துக்குள்ளாக அல்லது மற்ற விசுவாசிகளை பாவத்துக்குள்ளாக்குவது. நீங்கள் மார்க் 9ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிப்போம். If anyone causes one of these little ones, those who believe in me, to stumble, it will be better for them if a large millstone were hung around their neck and they were thrown into the sea. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறிய ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திலக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். If you read 1 Corinthians chapter 8 verse 12, explain that sinning against your brother in Christ and wounding their conscience when it is weak actually result in you sinning against Jesus. நீங்கள் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, உங்களுடைய சகோதரருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்வது அல்லது அவர்களை வேதனைக்குள்ளாக, மனசாட்சியை வேதனைக்குள்ளாக, காயத்துக்குள் ஆக்குவது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறது என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. I read for you. When you sin against them in this way, they wound their weak conscience, you sin against Christ.
இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. The second danger is Mark chapter 9 verse 43 from Mark 43 to 50. The danger of own sin. இரண்டாவதான ஆபத்து மார்க் 9ஆம் அதிகாரம் 43 50 பார்க்கும் பொழுது நம்முடைய சொந்த பாவங்களை குறித்து சொல்லுகிறது. நாம் பாவத்துக்குள் விழுகிற காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, sin is incredibly dangerous because it can render us ineffective for the work of God as prepared in advance for us to do. பாவமானது பிரியமானவர்களே நமக்கு எந்த ஒரு ஆபத்தை கொண்டு வருது என்றால், ஆண்டவராக தேவன் நமக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த வேலைகள், ஊழியங்கள், காரியங்களை செய்யாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் நமக்கு சில வேளையில் தடையாக இருப்பது என்பதை நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். So avoiding sin and living a holy life is hard. நாம் பரிசுத்தமாய் வாழுகிறது அல்லது பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழுவது ஒரு கடினமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. And it requires drastic measures, but it is the way that leads to life. இது நமக்கு ஒரு தீர்க்கமான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, அல்லது அதை உதறுவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட, நாம் அதுதான் வாழ்க்கை வழிக்கு ஒரு வழியாக இருக்குது என்பதை நாம் ஆழமாக கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ பாவத்தை விட்டு விலகிறது ஒரு கஷ்டமான காரியம். அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழியாக வர வேண்டும். பரிசுத்தமாய் வாழுகிறது தேவன் விரும்புகிறார். அதுதான் நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ friend, it is hard to be much more clear than Mark chapter 9 verse 40 to 50. The question is, how do we put it into action in our lives? How do we respond to this truth? இந்த பகுதி நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்விகள் எழும்பலாம். எப்படி இதை நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் கொண்டு வர முடியும்? எப்படி இந்த உண்மைக்கு நாம் மறுமொழி கொடுக்க முடியும்? ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிற இந்த உண்மையான சத்தியத்திற்கு நாம் எப்படி மறுமொழி கொடுக்க முடியும்? So one of the clearest passage in the Bible that shows us what we must do is found in Hebrews chapter 12 verse 1 to 4, and specifically the command given in verse 14 is strive for holiness. ஒரு முக்கியமான வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-4, அதே நேரத்தில் 12ஆம் அதிகாரம் வசனம் 14 மிக முக்கியமாக இருக்கிறது. Make every effort to live in peace with everyone and to be holy. Without holiness no one will see the Lord. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். Two things we can see in this particular verse. Make every effort to live in peace with everyone. முதலாவது, யாவரோடும் நீங்கள் சமாதானமாக இருக்க நாட வேண்டும், இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And secondly, the verse says that without holiness no one will see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஒன்று, நாம் எல்லா ஜனங்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். First, we must live in peace with everyone. Secondly, without holiness no one will see the Lord. ஆகினாலே நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவரோடு கூட நாம் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தத்தை நாடவும் நாம் முயற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So friends, we must strive for holiness. நாம் பரிசுத்தத்திற்காக பாடுபடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பல காரியங்கள் நம்ம உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். We are doing so many things in this world. Oh, we can involve in many ministries, but the most important thing is holiness. பல ஊழியங்கள் செய்தாலும் பல காரியங்கள் செய்தாலும் பரிசுத்தம் மிக அவசியமாக முக்கியமாக நமக்கு இருக்குது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக 3 reasons why, 3 காரணங்கள் ஏன் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். It is a command of God. இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. If you read 1 Peter chapter 1 verse 15 to 16, but just as he who called you is holy, so be holy in all you do, for it is written, be holy because I am holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. I want to read again the verse for you. But just as he who called you is holy, the Almighty God who called you is holy. So what we must do, so be holy in all you do. Whatever you do, you must be holy. நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. காரணம்,
பரிசுத்தமாக இருக்கிற தேவன் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். So it is command of God. தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. So it is the only appropriate response to God's grace in our lives. இது நாம் தேவனுடைய கிருபைக்கு, அவர் நம்ம காமித்த கிருபைக்கு ஒரு நல்ல மறுமொழியாக இருக்கிறது பிரியமானவர்களே. If you read 1 Corinthians chapter 15 verse 9 and 10, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 விதமாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன். For I am the least of the apostle and do not even deserve to be called an apostle. பவுல் சொல்லுகிறாரு, நான் அப்போஸ்தலரில் சிறியவனாக இருக்கிறேன், அப்போஸ்தலர்களிலே சிறியவனாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Paul said that he is the least of the apostle and do not even deserve to be called an apostle. Such a great missionary, such a great apostle is said he is not deserved to be called an apostle. So Paul, such a great man, but he willing to say those words. Why he said that? I'm going to read the words for you. But by the grace of God I am what I am, and his grace to me was not without effect. No, I worked harder than all of them, yet not I, but the grace of God that was with me. தேவனுடைய சபையை துன்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் போவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஒரு அருமையான வசனம் பிரியமான, பியூட்டிஃபுல் வேர்ஸ் here. But by the grace of God I am what I am, and his grace to me was not without effect. No, I worked harder than all of them, yet not I, but the grace of the God that was within me. பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு, எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருக்க அவர் சொல்லுகிறாரு, நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே. ஆகினாலே பிரியமானவர்களே, தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைக்கும் பொழுது பவுலுக்கு இப்படிப்பட்ட சவால்கள் நமக்கு இருந்ததுன்னு கூட அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அதிக முயற்சி எடுத்தவராக இருந்தார். மூன்றாவதாக, without holiness no one will see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி எபிரேயர் 12:14, மத்தேயு 5:8 நீங்கள் வாசிக்கலாம். You can read those verses in Hebrew chapter 12 verse 14 and Matthew chapter 5 verse 8. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதிக ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Our Christian life is challenging and it's very difficult for us to live in this sinful world. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறது கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் அதுதான் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஸோ ரெண்டு காரியங்கள் நான் பார்க்கிறோம். ஒன்று உங்களுடைய பாவங்கள், இரண்டாவது மற்றவர்களை பாவத்துக்குள்ளாக ஆக்குறது. Two things we saw just now. One, your own sin, and second one, causing other believers to sin. ஸோ இந்த இரண்டு காரியங்கள் இருந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, 3 ways how, 3 வழிகள் எப்படி என்று உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்றாவதாக, strive for holiness by dwelling on the gospel. சுவிசேஷத்தின் மூலத்திலே அல்லது சுவிசேஷத்தை வசிப்பதன் மூலமாக நான் பரிசுத்தத்திற்கு நாம் பாடுபடுவது. When we dwell on the truth of the gospel, it should drive us to live holy lives out of gratitude for God's gracious act of saving us. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் வாழுகிறது நாம் சுவிசேஷத்தின் உண்மையின் மூலமாக அது நம்மை நடத்தப்பட்டு பரிசுத்தத்துக்கு நாம் கொண்டு வருகிறது. தேவன் நம்மேல் காமிக்கப்பட்ட அது பிரதான ஒரு கிருபையாக இருக்குது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். So we should be driven to live holy lives when we dwell on the fact that we were dead in our trespasses and sin. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் பாவத்திலும் நாம் மரித்து போயிருந்தோம் என்ற உண்மையை பற்றி நாம் வாழும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் வாழ தூண்டுகிறவர்களாக இருக்கும். அப்படின்னா எப்படி நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தூண்டுகள் வருகிறது என்றால், நம்முடைய மீறுதல்களிலும் பாவத்திலும் நாம் அவர் மரித்து விட்டோம் என்கிற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தத்துக்காக வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். So this unable to love God, தேவனை நேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது குறைவாக போகிறது. Unable to do anything good or to try and earn a good standing before God.
நாம் தேவனை அதிகமாக நேசிப்பதற்கும் அல்லது தேவன் சமூகத்தில் நன்மையான காரியங்கள் நாம் செய்வதற்கும் அல்லது தேவனுக்கு முன்பாக நாம் உறுதியாக நிற்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் தடையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே until God intervened through his mercy and made us alive in Christ Jesus, இயேசு கிறிஸ்து இவ்விதமான சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை இடைப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நல்ல மறுபடியும் ஒரு ஜீவனை வாழும்படியாக தேவன் கிருபை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். So when we dwell on the power of gospel, we will want to present our bodies as living sacrifices, holy and acceptable to God as a spiritual act of worship. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சுவிசேஷத்தின் வல்லமையிலே நாம் வாழும் பொழுது, நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய தேவை என்னவென்றால் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆகினாலே நம்முடைய சரீரத்தை தேவனுக்கென்று பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. So friends, we need to present our bodies as living sacrifices, holy and acceptable to God as a spiritual act of worship. You can read Romans 12 verse 1. இரண்டாவதாக பிரியமானவர், secondly, strive for holiness by radically repenting for sin of sin. இரண்டாவதாக பிரியமானவர்களே, நாம் பாவத்திலிருந்து தீவிரமாக மனம் திரும்புவதன் மூலமாக பரிசுத்தத்திற்காக நாம் பாடுபடுகிறோம். பாவத்திலிருந்து தீவிரமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். strive for holiness by radically repenting of sin. John Owen விதமாக சொல்லுகிறார். John Owen said this way, be killing sin or it will be killing you. ஒன்று நீங்கள் பாவத்தை சாகடிக்க வேண்டும், இல்லை என்றால் பாவம் உங்களை சாகடிக்கும் என்று சொல்லி ஜான் ஓவன் அப்படி சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதுனாலே ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியவில்லை. we are not able to seek God or able to spend time in his presence. Why? The sin is in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதுனாலே ஆண்டவரை அதிகமாக நாம் தேட முடியவில்லை. we must get radical. நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும். it is exactly what Jesus taught. இயேசு கிறிஸ்து இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மாற்றங்கள் வர வேண்டுமானால், பரிசுத்தங்கள் வர வேண்டுமானால் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும் பிரியமானவர்களே. if you want to see holiness, you want to changes in your life, you must get radical and we must change our lifestyle immediately. நம்முடைய வாழ்க்கை தரத்தை சீக்கிரமாக மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். Does your computer cause you to sin? Get rid of the computer. உங்களுடைய கம்ப்யூட்டர் உங்களுக்கு பாவத்துக்குள்ள ஆக்கும் என்றால் அதை தூக்கி போட வேண்டும் பிரியமானவர்களே. Does your television cause you to sin? Throw it. உங்களுடைய டெலிவிஷன் உங்களுக்கு பாவத்தை உண்டாக்குகிறது என்றால் அதையும் நாம் தூக்கி போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Does hanging around with your friends tempt you to sin? Get new friends, for they are no friend. உங்களுடைய நண்பர்கள் உங்களை பாவத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போவார்களானால் அந்த நண்பர்களை உங்களை விட்டு விடுங்கள், அவர் உங்களுடைய நண்பர்கள் அல்ல. இவ்விதமாக பல காரியங்கள் பிரியமானவர்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். ஸோ இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பாவத்துக்குள்ளாய் கொண்டு போகும் பொழுது அவர்களை நாம் விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ we must radically repent of sin if we are to strive for holiness. நாம் பாவத்தை குறித்து தீவிரமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். காரணம், நாம் பரிசுத்தத்தை நோக்கி நாம் நாடுகிறவர்களாக பாடுபடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, thirdly, strive for holiness by living under the Spirit's power. நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வாழ்வதன் மூலம் பரிசுத்தத்திற்காக நாம் பாடுபட முடியும். The Holy Spirit's power. பரிசுத்த ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 Acts of Apostles chapter 1 verse 8 says, but you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். we are to live by the Spirit. நாம் ஆவிலே நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். so when we strive for holiness by dwelling on the gospel, நாம் பரிசுத்தத்திற்காக நாம் பாடுபடும் பொழுது, போராடும் பொழுது, நாம் தேவனுடைய சுவிசேஷத்தில் நாம் வாழும் பொழுது, நம்முடைய பாவத்திற்காக நாம் தீவிரமாக மனம் திரும்பும் பொழுது, நாம் தேவனுடைய ஆவின் வல்லமை நடத்தப்படும் பொழுது, அப்பொழுது நாம் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. when we strive for holiness by dwelling on the gospel, radically repenting of sin and living under the Spirit's power, we will ultimately
elevate and focus on the glory of God. இவ்விதமாக பிரியமானவர்களே, பரிசுத்தமான காரியங்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்போம், நாம் யோசிப்போம். ஆண்டவராக தேவன் நமக்கு தம்முடைய கிருபையை அதிகமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த லெந்து காலத்திலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கென்று உங்களை தாழ்த்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். During this Lent season, humble yourself and focus on God and repent for your sin and live a holy life. பரிசுத்த வாழ்க்கையை வாழுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு விரும்புகிற தேவனாக இருக்கிறார். முடிவாக பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 3:18 இவ்விதமாக சொல்லுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். 2 Corinthians 3:18 says, we all with unveiled face, beholding the glory of the Lord, are being transformed into the same image from one degree of glory to another. பிரியமானவர்களே, நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம், பரிசுத்த ஜனங்களாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆகையினாலே தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருப்போம். In other words, we become what we behold. If you truly behold the Holy One of Israel, you will be holy as he is holy. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவர் உங்களை உண்மையாக அவர் அறிந்திருக்கிறதுனால பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். ஆகினாலே இந்த காலங்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து சோதித்து பார்த்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். Let us examine our life, examine ourselves and live a holy life because our God is holy. பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால நேரத்தில் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் விலகி வருவதற்கு உங்களுடைய கிருபை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமது கட்டளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. Lord, give us strength to strive for holiness, Lord. நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். Lord, you are our God and you are holy God. நீ பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ஆகினாலே ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்துக்காக நாங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. Hallelujah. Lord, we surrender our life into your hand. உம்முடைய கரத்திலே வாழ்க்கை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. இதில் இந்த காலங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Let this Lent season be a blessing for us. In Jesus' name we pray. Amen. அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் பாடுவோம். Shall we all stand and sing the closing song? இயேசுவே கல்வாரியில், Jesus keep me. Jesus keep me near the cross, there a precious fountain, free to all, a healing stream flows from Calvary's mountain. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Near the cross, a trembling soul, love and mercy found me. There the bright and morning star sheds its beams around me. In the cross, be my
உலகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடு வருங்கள். ஆமென். Please be seated for brief announcements. Friends, there is only one announcement. அன்பானவர்களே, வெறும் ஒரே ஒரு அறிவிப்பு தான் இருக்கிறது. It's none other than every Sunday we are having our services. You can view them on YouTube. Please participate in our YouTube service reverently. And then recently the government has announced newer MCO. We're going to send the information to you very soon. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு நம்மளுக்கு யூடியூப் வழியாக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. தயவாக அதில் பங்கு பெறுங்கள். இப்பொழுதும் கூட அரசாங்கம் புதிய MCOக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதோடைய மேல் விவரங்கள் நாங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு அனுப்பி வைப்போம். Come now, let us all stand for the closing prayer and benediction. இந்த வெள்ளியம் கூட வாருங்கள். நாம் யாவரும் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் எழுந்து நிற்போம். வாருங்கள், நாம் அனைவரும் எழுதி நின்று நாம் ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய லெந்து ஆராதனைக்காக நாங்கள் மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறோம். Father God, once again we thank you for our Lent service. இந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நன்றி. Father, we want to thank you for your presence. Thank you for speaking to us, Lord. மெய்யாகவே ஆண்டவர், இந்த 2 காலங்களிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கவும், ஆண்டவர் ஜெபிக்கவும், வேதங்களை வாசிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரவும் எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். Lord, during this Lent season, help us to wait upon you, to read your word, meditate your word, and reflect ourselves, O Lord. Lord, today we want to examine our life. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து உபவாசம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபையின் பலத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I want to pray for those who are fasting during this Lent season. Be with them and give them strength, Lord. May your grace will be upon us. உடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம், பெனடிக்ஷன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, love of the Father, the fellowship of the Holy Spirit be with you now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.